எந்தன் ஜீவன் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி நான்சி ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பிரான்சிஸ் ரிட்லி ஹேவர்கல் எழுதிய ஒரு கீர்த்தனையின் வரிகள் கிறிஸ்துவிடம் முழுமையாக ஒப்படைத்து வாழ்வது என்ன என்பதை நமக்கு உண்மையாக நினைவூட்டுகிறது என்கிறார். அந்த கீர்த்தனையில் எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்று நாம் பாடுகிறோம். நாம் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழுதாக கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கிறோமா? அதேபோல் எந்த காலம் நேரமும் நீர் கையாடி அருளும் என்று பாடும்போது நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நித்தியத்தை நினைத்தே வாழ்கிறோமா? எந்தன் சித்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே என்று சொல்வது எளிது. ஆனால் நம்முடைய பிடிவாதத்தையும் நம் வழி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தும் பழக்கத்தையும் விட்டுவிட தயாரா? இறுதியாக என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் நித்தமாய் என்று பாடுவது ஒரு வரி மட்டுமல்ல, அது நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய ஆசைகளையும் திட்டங்களையும் சொத்துக்களையும் உள்ளத்தையும் முழுமையாக தேவனிடம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்பதை பற்றி நாம் ஆராய நமக்கான கேள்வி. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை, எங்கள் நேரம், எங்கள் சித்தம் அனைத்தையும் உமக்கே சொந்தமானதாக்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். பாடல்களை பாடும்போது வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலும் முழுமையாக உமக்கு எங்களை ஒப்புக்கொடுக்க உமது வல்லமையை எங்களுக்கு தாரும். எங்கள் பிடிவாதத்தை நீக்கி உமது சித்தத்திலே அமைதியாக நடக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு சொந்தமாகவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாகவும் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 15 மே 2024 நான்சி டிமாஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.